ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமிர்த சுரப்பியை பற்றி நிறைய அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நான் 3 வீடியோவாக தனித்தனியாக மேக் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இது பார்ட் 1. பார்ட் 1ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் இப்போ அமிர்த சுரப்பியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இதில் ஃப்ரீ ஜாயினிங் இருக்குது. நம்ம ₹1 கூட முதலீடு இல்லாமல் நிறையா ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வசதி கொடுத்துருந்தாங்க. இதுதான் நம்ம பார்ட் 1ல் முழுசாக பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி அமிர்த சுரப்பியை பற்றி நிறைய வீடியோ மேக் பண்ணியிருப்போம். இருந்தாலுமே இப்போதைக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேருந்து நிறைய ஒரு கண்டிஷன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இனிமேலும் நீங்கள் ஆன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்ட் 1 வீடியோவை கம்பல்சரி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2, அது அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையுமே செக் பண்ணுங்கள். அதாவது அது முழுக்க பேசிக் பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பேசிக் பிளான்லேயும் ஒரு சில அப்டேட்ஸ் அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 3, ஓகேங்களா? அந்த பார்ட் 3ல் நாம் பேசிக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதோடக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறதையும் நம்ம தனித்தனியாக 3 பகுதியாக நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஃப்ரீ ஜாயினிங்கில் ஒருத்தங்க இருக்கீங்க அப்படின்னா, இல்லை இனிமேல் ஒருத்தங்க ஃப்ரீ ஜாயினிங்கில் வர போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படிலாம் அதில் ஆன் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரீ பிளானை மட்டும் பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்துட்டு நிறைய பேரை ரெஃபர் பண்ணீங்க. அதுக்குண்டான கமிஷன் உங்களுக்கு ஆட் ஆகும். ப்ளஸ் அவங்க ரெஃபர் பண்ணுறவங்க டெய்லி வீடியோ பார்க்குறதுனால அதுக்கு தனியான கமிஷன் உங்களுக்கு ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் அவங்க உங்கள் ரெஃபரலுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டாலே போதும், அதுக்கு ஒரு ₹15 ஆட் ஆகும். இது நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கிட்டே இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இனிமேல் வரப்போகிற அப்டேட்ஸில் இனிமேல் நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்துக்கிட்டு ரெஃபர் பண்ண முடியாது, ஓகேங்களா? நீங்கள் பேசிக் பிளானில் இருந்தால் மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும். ரெஃபர் கமிஷன் உங்களுக்கு ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்துட்டு நிறைய உங்களுக்கு சலுகைகள் கிடைச்சதில்ல, உங்கள் வீடியோ பார்க்குறவங்க கமிஷன் அதுவுமே இதில் ஆட் ஆகாது. அவங்க டவுன்லோட் பண்ணுறதுனால டைரக்ட் ரெஃபரல் போனஸ் மாதிரி கிடச்சதில்ல, அதுவுமே இதில் ஆட் ஆகாது. இனிமேல் நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்து ரெஃபர் பண்ண முடியாது. ஃப்ரீ பிளானில் நீங்கள் இருக்கீங்கன்னா செல்ஃபாக நீங்கள் வீடியோ பார்த்து அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு கமிஷனும் உங்களுக்கு ஆட் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் செல்ஃபாக மட்டும் தான் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு மந்த்து 2000 வரையுமே நீங்கள் ஆன் பண்ணலான்னு இருந்தது. ஆனால் நீங்கள் பர் மந்த்துக்கு ₹200 மேலே நீங்கள் விட்ராவலும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீடியோ வரும். அந்த 2 வீடியோவும் 3 நிமிஷம் இருக்கும். இதில் ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கு ₹4 கொடுக்குறாங்க. 2 வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு ₹8 நீங்கள் சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கம்பல்சரி இதில் வீடியோ பார்த்தே இருக்கணும். நீங்கள் வீடியோ பார்க்குறத மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் விட்ராவல் எடுக்கணும்னா கரெக்டாக 30 நாளுக்கு வீடியோ பார்த்துருக்கணும் அப்படிங்கிறப்பல சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடுத்த விட்ராவல் எடுக்கணுன்னாலும் கரெக்டாக நீங்கள் 30 நாள் வீடியோ பார்த்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்க்காம ஒரு நாள் விட்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. கம்பல்சரி நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்துருக்கணும். நீங்கள் ஒரு விட்ராவல் எடுத்துகிட்டு அடுத்த விட்ராவல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் 30 நாள் வீடியோ பார்த்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்தில் உங்களுக்கு ₹200 மட்டும் தான் நீங்கள் விட்ராவல் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு மாதம் ₹200 மட்டும் தான் ஃப்ரீ பிளானில் விட்ராவல் எடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வேலெட்டில் ஃப்ரீ பிளான்லேயே இருக்கீங்க, நீங்கள் ₹600 வரையுமே நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, ஃப்ரீயாகவே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ₹600 மேலே ஆன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேசிக் பிளானுக்கு அப்டேட் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பாருங்கள். அமிர்த சுரப்பியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், மினிமம் விட்ராவல் அமௌண்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்ராவல் வேலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது போய் விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பேங்க்குக்கு விட்ராவல் எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே இது தெரியும். இப்போ என்ன பண்ணால் புது பிளானில் நீங்கள் ₹200 ரீச் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வித்ராவல் வேலெட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வித்ராவல் வேலெட்டில் போயிட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேன் கார்டு, ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் விட்ராவல் கொடுக்கறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாலேயே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களோட ஆதார், பேன் கார்டு எல்லாமே கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கிட்ட எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? அதனால நீங்கள் விட்ராவல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் கொடுத்துருங்க. கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்து தான் ஆகணுமான்னு. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் விட்ராவல் கொடுத்து கரெக்டாக 48 மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு பேமெண்ட் உங்கள் பேங்க்குக்கு ரிசீவ் ஆகும். பேங்க் ஹாலிடேஸில் நீங்கள் விட்ராவல் கொடுக்க முடியாது. பேங்க் ஒர்க்கிங் டேஸில் மட்டும் தான் உங்களுக்கு பேமெண்ட்டும் வரும். நீங்கள் பேமெண்ட் விட்ராவலும் கொடுக்க முடியும். அவங்க பிடிஎஃப்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை தான் நீங்கள் விட்ராவல்
கால் கொடுக்க முடியும். அதுவும் காலையில 10 மணிலேருந்து 5 மணி வரையும் கொடுக்க முடியும். சனி, ஞாயிறுல வந்து எப்போதுமே நீங்க வந்து பணம் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே குடுத்துருக்காங்க பாருங்க. பான் கார்டு, ஆதார் கார்டு வந்து தேவைக்கான காரணங்கள்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஏன்னா நெறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். ஏன்னா இது கம்பல்சரி குடுத்தாகணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா அது வந்து நம்ம குடுக்கணும். டிடிஎஸ் வந்து நம்மளுடைய பான் கார்ட்ல தான் அவங்க வந்து வரவு வைப்பாங்க. இதுல வந்து ஃப்ரீ ஜாயினிங்ல தானே இருக்கேன். நான் எதுக்கு பான் கார்டு குடுக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க கம்பெனில வீடியோ பார்க்குற எல்லாருமே நாமெல்லாம் ஒர்க்கர்ஸ் தான் ஓகேங்களா? ஏன்னா ஒரு கம்பெனில அந்த ஒர்க்கர்ஸுக்கு அவங்க பேமெண்ட் குடுக்கணும். நம்மளுக்கு அவங்க சேலரி குடுக்குறாங்கன்னா, நம்ம அட்ரஸ் வந்து கண்டிப்பா நிறுவனத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால கண்டிப்பா நம்ம பான் கார்டு, ஆதார் கார்டு குடுத்து தான் ஆகணும். ஓகே நெக்ஸ்ட் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். நம்ம ஃப்ரீ ஜாயினிங்ல இருக்கோம் அப்படின்னா, ரூ. 600 மட்டும் தான் நம்ம வித்ட்ராவல் எடுக்க முடியும். அதாவது 1 மாசத்துல ரூ. 200 குடுப்பாங்க. அப்படி பார்த்தா 3 மாசம் நம்மளுக்கு ரூ. 600 நம்மளுக்கு ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃப்ரீ ஐடில இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரீ ஜாயினிங்ல உள்ளவங்களுக்கு உள்ள அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம பேசிக் பிளான்ல இருக்கீங்க அப்படிங்கன்னா, நீங்க பார்ட் 2க்குள்ள வீடியோவ பாருங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.